தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். இவன் இப்போ தகப்பனத்தில் எழுந்து போவேன்னு இறுதி தீர்மானம் பண்ணிட்டான். போயிட்டு என்ன தகப்பனத்தில் சொல்லணும்னு முதல்ல திங்க் பண்றாங்க. தகப்பனை இப்போ ஆஸ்தியெல்லாம் கெடுத்துட்டான், சாட்சி கெடுத்துட்டான், தகப்பனை கஷ்டப்படுத்தி வந்திருக்கிறான். இப்போ அந்த தகப்பனை தேடி போகும்போது இவனை கோட்டீஸ்வரனா போறாம, லட்சாதிபதியா பிசினஸ் மேனா போறானாங்க, எல்லாத்தையும் இழந்து கந்த துணியோடு போறான் என்றால், அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை துக்கப்படுத்திட்டு வந்தவன் இப்போ அவர் சந்திக்க போகும்போது என்ன ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணி கரெக்டா சொல்றாங்க. எப்படி அப்பாடத்துல பேசணும், என்ன சொல்லணும், முதல்ல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் என்று உட்கார்ந்து அவன் சிந்தித்து வார்த்தைகளை கோர்த்து ஆயத்தப்படுத்தி கொண்டு போறான். என்றால் நம்ம ஆண்டவரத்தில் வருவதற்கு முன்பு, பாவ மன்னிப்பை கேட்பதற்கு முன்பு, அவரிடத்தில் மனதிருக்கத்தை இரக்கத்தை பெறுவதற்கு முன்பு நம்ம ஆயத்தப்படுத்தணும். எப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலாம், மனம் இறங்குவார் அப்படின்னு ஒரு ஆயத்தம் நமக்கு வேணுங்க. எல்லா ஊருக்கு போக வெளிநாட்டு போகிற ஆயத்தம் பண்ணுறீங்களே, வெளிநாட்டு போகிறதுக்கு அந்த ஊர் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, கல்ச்சர் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற ஒரு ஆயத்தமாக தானே போகிறீங்க செட்டில் ஆகிறதுக்கு. என்றால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆயத்தமாகறமே. தகப்பனிடத்தில் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி, ஆராதிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் நமக்கு வேணுங்க. அப்படி இன்னைக்கும் இது கேட்குறவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயத்தத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வரணும். கடந்த காலத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு, ஆக ஏதோ ஒரு வரையில் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். தப்பு, கவனிக்கணுங்க. உட்கார்ந்து சிந்தித்து எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் பண்ணி ஆண்டவர் மனம் முருகத்தக்கதா இறங்கத்தக்கதா நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் அவர் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமான நமது பாவங்களை நம்ம விட்டு விலக்குற அற்புதமான தெய்வம். ஆகவே தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினால் இன்றைக்கு முழுமையாய் நம்ம மன்னித்து பரிசுத்தப்படுத்த தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.